அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரன். நான் ஜீவி. இன்றைக்கி குயிக்காக ஒரு ரெசிபி சேமியா கிச்சடி. அதுக்கு தேவையான பொருள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, சேமியா, நார்மல் சேமியா 200, கோதுமை சேமியா 200, மொத்தம் 400 இருக்குது. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு, இது மாதிரி 1 2 நசுக்கி வச்சுக்கணும். 3 வரமிளகா, 3 பச்சை மிளகா. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றணும். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு முதல்ல போட்டு பொன்னிறமாக சேர்ந்த உடனே அந்த 1 2 நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, அப்புறம் வரமிளகா, பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே அந்த வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கணும். இதுவும் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆன உடனே தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளி போடலாம். காய்கள் இருந்தால் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி காயெல்லாம் சேர்க்கலை. கிச்சடி குயிக்காக வேணும். குயிக்காக செய்கிறதுக்கு இது மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கிட்டப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். இப்போது கோதுமை சேமியா, நார்மல் சேமியா 2ம் கலந்து வச்சுருக்கேன். அதை போட்டு பாருங்கள். இப்படி நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி விடலாம். கலக்கி விட்டுட்டு அதுக்கு தண்ணி 2 டம்ளர், அதாவது 250 ml பிடிக்கிற டம்ளரில் 2 டம்ளர், அதாவது இதுக்கு ஈவனாக வரும் பாருங்கள், அது மாதிரி ஊற்றணும். 400 கிராம் சேமியாவுக்கு 500 ml அளவுக்கு ஊற்றலாம் தண்ணி. ஈவனாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி இது மாதிரி ஈவனாக வர அளவுக்கு ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் பாருங்கள், 2-3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். உப்பு அதிகமாக போடாதீங்க, பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி கலந்து விட்டால் சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு செகண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சு அப்புறம் எடுத்துட்டா பரிமாறலாம். நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. கோதுமை சேமியா சேர்ந்ததுனால அது கலரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சேமியா பக்குவமாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சேமியா கிச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.